ம். இன்னொருத்தருக்காக நான் ரிவார்டு வாங்க போறேன். ஆனா அப்போது கிடைக்கும் புகழிலும் அந்த பெரிய விஐபி பக்கத்தில் நிற்பதிலும் நான் ஒரு பெருமை அடைகிறேன், சந்தோஷப்படுகிறேன். இது என்னுடைய குணம் எங்கேருந்து வந்தது தான் கேள்வி. இதுக்கு ஆன்சர் என்ன? இது முழுக்க முழுக்க தமசிக்கு குணம். அங்கே நன்றி உணர வேண்டும். அந்த இன்னொருத்தருக்கு போக வேண்டிய இடத்துல நம்மளை போய் வச்சிருக்காங்கன்ட்டு அவள் மீதும் இறைவன் மீதும் நன்றி உணர்வு வர வேண்டும். அப்படி நன்றி உணர்ந்தே வராமல் பூரிப்பு வந்தால் அது முழுக்க முழுக்க தாமச குணத்திலிருந்து, அறியாமையிலிருந்து தன் உணர்வுக்கு அடிமையாகி எந்த விதமான யோசனையும் இல்லாமல் அதை அனுபவிக்கிறது. இது சரிதானா இல்லையா, உணர்வு வந்தவொடனே இது சரியா தப்பா யூஸ் ஆகுமா, இது அதையுமே சிந்திக்காம அந்த உணர்வோடு அப்படியே ஐக்கியமாகும் ஒரு குணம் தாமச குணம். இதுவே ரெண்டாவது. இது தாமச குணம்னா என்னால ஏற்றுக்க முடியாது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இதை மாற்றி யோசிச்சா புரிஞ்சிடும். இதுதான் என்னுடைய ஆன்சர். என்ன, ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான், மோசமான தப்பு, கேவலமான தப்பு. ஆனா அவனுக்கு பதிலா நீ போய் தண்டனையை வாங்கிக்கோ, அவன் போட்டோக்கு பதிலா உன் போட்டோ வச்சு ஊருக்கு தண்டனை கூட உனக்கு தான் வச்சுக்கோ. அவன் போட்டோக்குள்ள உன் போட்டோ ஊருக்குள்ள ஒரு டீம் கிரிமினல் மோசக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு உன் போட்டோ ஒட்ட சொல்லி பிரதமர் ஆபீஸ்லயும் உன் போட்டோ ஒட்ட சொல்லிட்டோம் அப்படின்னா அப்ப என்ன வரும்? அப்பதான் உண்மையான ஃபீல் வரும். ஆஹா, என்ன பாவம் செய்தேனோ, என்ன தவறு செய்தேனோ, நான் என்ன தப்பு செய்தேன் இறைவா, எனக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு கொடுமை இழைக்கிற, நான் எதுவுமே செய்யலையே, எனக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு அநியாயத்தை கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் கதர்வேன். ஏன்னா அது நீ அல்ல. அப்ப நீ இல்லாத ஒன்று உனக்கு கஷ்டமாக வரும்போது எந்த கதறல் கதறுகிறாயோ ஞானி, அவன் புகழாக வரும்போதும் நீ பனிஷ்மெண்ட்ல கதற, அவன் புகழ்லையும் கதறுவான். பனிஷ்மெண்ட்ல தியாகத்துக்கு வந்துடுவான். நான் அவனுக்காக தியாகம் பண்ணிட்டு போறேன் என் நண்பனுக்காக என்று சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வான். ஆனா அங்கே புகழ வரும்போது ஐயையோ இகழ்ல இவன் கதற மாதிரி புகழ்ல கதறுவான். புரியும்? அப்ப புகழ் அவன் கதறுவது அந்த லவ், அந்த பிரேமை, அந்த பாவம். இகழ்ல அவன் சந்தோஷப்படுவது தியாகம். ஆனா நமக்கு எப்படி உள்டாவா இருக்கு. இகழ்ல அவனுக்காக நான் ஏன் கஷ்டப்படணும், அவனுக்காக ஏன் போட்டோ எப்படி போடணும் அப்படின்னு பயங்கரமான ஒரு வெறுப்பு வருது. அதே புகழ்ல துரோகம் வந்துடுது. அப்போ பிரேமையும் தியாகமும் அங்கே, இங்க வெறுப்பும் துரோகமும் இங்கே. இந்த குணம் தான் நம்மகிட்ட இருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டா கேட்ட கேள்விக்கு விட தெரியும். புரியுதா?